ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி 2/5/2024 மே மாதம் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:57. இன்றைய திதி இன்று அதிகாலை 1:09 வரை அஷ்டமி, பின்பு இரவு 10:57 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:28 வரை திருவோணம், பின்பு இரவு 11:03 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12:28 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:56 வரை மரண யோகம், பின்பு இரவு 11:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:09 வரை காலவும், பின்பு பிற்பகல் 12:03 வரை தைத்துளம், பின்பு இரவு 10:50 வரை கரசை, பின்பு வனிசை. இன்றைய சந்திராசமும் மிருகசீடம் திருவாதிரை இந்த பிறகு சந்திராசமும். இந்த ராசி பண்ண பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் பொறுமைகளை கடைபிடிக்க வேண்டும். தொழிலாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்கள், பணி செய்யும் இடம் எல்லா விதத்திலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் இன்று நீங்கள் பெருமையோடு இருக்கக்கூடிய நாளாக என்று அமைகிறவங்களுக்கு ரிஷபராசி. நீங்கள் எல்லா விஷயத்திலும் நீங்கள் தலையிட்டாலும் அந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம், ஒரு முன்னேற்றம், ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான நல்ல அனுகூலம் நிறைந்த நாளாக என்னால் அமைகிறது. மிதுன அன்பர்களுக்கு கொஞ்சம் பாசம், எல்லாமே உங்கள் மேலே பாசமாக இருக்க போகிறாங்க. நீங்களும் மற்றவங்களுடைய பாசம் செலுத்தக்கூடிய ஒரு பாச பிணைப்பு உள்ள நாளாக என்று அமைகிறது. உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற செயல்களிலும் எண்ணங்களிலும் ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலை உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த எண்ணத்தோடு இருக்க போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைப்போது. உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் போட்டி போட்டு சாதிக்கக்கூடிய, போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைவதால் நீங்கள் உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக அமைப்போது. உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு என்று உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு நன்மையும் ஒரு மன திருப்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு அர்த்தம் நன்மை செய்யுங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஒரு நன்மையாகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய நாளாக என்று அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி பண்ண இருந்திருப்பீங்க, அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு முயற்சி இருக்கக்கூடிய முயற்சி பண்ண நாளாக அமைகிறது. இந்த முயற்சியை உங்களுக்கு வெற்றியை தேடி செல்லக்கூடிய, வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான முயற்சி மிகுந்த நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எந்த இடத்துலையும் கொஞ்சம் நம்ம சுகமாகவும் வசதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும்போது உங்களுக்கு எங்கே போனாலும் பயணமாக இருந்தாலும் நல்லா ஏசி வந்து ஒரு சுகமான பயணம், வீட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு சுகமான உணவு தூக்கத்தோடு நல்ல சுகம் நிறைந்த ஒரு அருமையான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைப்பாங்க. உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு வச்சுங்க, சில விருப்பப்பட்ட இடத்துக்கோ விருப்பப்பட்ட பொருளை வாங்குறதுக்கோ இதற்காக நீங்கள் கொஞ்சம் ஆசைப்படக்கூட, ஆசை வைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்கு மகராசி அன்பர்களுக்கு பார்த்தோன்னா வரவு மிகுந்த நாளாக அமைக்கப் போகிறது. இன்னைக்கு கேட்டால் உங்களுக்கு ஜென்மசனோட ஆரம்ப காலம், சனியை போல கொடுத்தாரம் இல்லை, சனி போல கெடுத்தாரம் இல்லை. அந்த வகையில் பார்த்தா உங்களுக்கு தேவையான வரவுகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த நாள் இருக்கிறதுனால வருகின்ற வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி உங்களுக்கு உள்ள சனி இருக்கிறதுனால அமைதியாக நீங்கள் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பு. அதனால் கொஞ்சம் பேசுவதை குறைத்து கொண்டு செயலையிலும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அமைதியான நாளாக உங்களுக்கு இன்று கண்டிப்பாக அமைப்போகுது. மீனராசி அன்பருக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு 12 சனி பகவான் இருக்கார். சனியோடைய சனியோட இறுதி நிலை இருக்கின்றால் உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகளில் சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடி தருவார். அதனால் என்ன போகின்ற போது உங்களுக்கு நல்லதே அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி பகவான் இருக்கிறனால உங்களுக்கு அனைத்து முயற்சிகளும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி முயற்சி பண்ண பாரு. ஆனால் இந்த அசையும் சொத்துக்கள், வீடு, மனை, நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய பிரகாசமாக வாங்கினா அது சனி திசையிலோ சனியோட இதில் வாங்கும்போது அது காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய அழியாத தன்மை உடையது. திருமணம் ஆகாத திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும்,
குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும், வேலை இல்லாமல் வேலைக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஒரு தனிபவாக நல்ல செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்றதுனால மீனராசி அன்பதிக்கு எல்லாதான் தொட்டதெல்லாம் துணங்கக்கூடிய வெற்றி ஒரு நாளாக இருந்தால் அமைகிறது. நன்றி, வணக்கம்.